பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன அப்புறம் எதுவும் இழக்கல. எல்லாமே கத்துக்கிட்டேன். நிறைய எனக்கு யூஸ் ஆச்சு. லைக் நான் என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், நான் கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே உள்ள போன அப்புறமா நான் கம்மி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அங்க எவ்வளவு கஷ்டமாச்சு? ஏன்னா கெட்ட வார்த்தை உங்களை அறியாமலேயே சில விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஷோல. அதாவது சில வார்த்தைகளை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க நிறைய ரெக்ரெட் பண்ணீங்களா? இல்ல, நான் பேசிக்காவே ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆனா நான் வீட்டுக்குள்ள போய் வாரத்துல இருந்து 9வது வாரத்து வரைக்கும் நான் கெட்ட வார்த்தையை பேசாம இருந்தேன். 9வது வாரம் எண்டிங்ல தான் நான் கெட்ட வார்த்தையை பேசியிருப்பேன். லைக் எனக்கு காசு வேணா, ஒரு இது வேணா, அந்த மாதிரி நான் பேசியிருப்பேன். ஸோ அந்த கெட்ட வார்த்தை பேசுனதை பாக்குற நீங்க அந்த 70 நாள்ல கெட்ட வார்த்தை நான் பேசாம இருந்த 9 வாரத்தை ஏன் பார்க்க மாட்டேன்றீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு வாரம் என்னால அறியாம, என்னால முடியாம, என்னோட கோவத்திலயும் என்னோட ஸ்ட்ரெஸ்லயும் என்னோட வலியிலயும் தான் அந்த வார்த்தை வந்துச்சு தவிர நான் பேசணும்னு பேசல. அவ்வளவு நாள் கண்ட்ரோல் பண்ண ரம்யாக்கு அந்த ஒரு நாள் கெட்ட வார்த்தை கண்ட்ரோல் பண்ணாம இருந்திருக்க முடியாதா? கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். என்னோட வலி, கோவம், அதனாலதான் அந்த வார்த்தை வந்துருச்சு. இல்ல அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அங்க ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல. சோ அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நான் யாரையும் பாரு சொல்லுவேன். ஏன்னா அவங்க பண்ண ஒரு பிளான், அது தெளிவாவே அவங்களுக்கு தெரியும். நான் வந்து கர்நாடகால இருந்து வந்திருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு அவ்வளவா புரியாதுன்னு தெளிவாவே இந்த மாதிரி நம்ம சண்டை போடுற மாதிரி போடலாம், நீ அவனை எழுப்பு, அந்த டைம்ல போய் நம்ம நெக்லஸ் எடுத்துடலாம், இந்த மாதிரி சொல்லியே அவங்க பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அவங்க பண்ண ஒரு விஷயத்தினால எனக்கு ரொம்ப எல்லாரும் சேர்ந்து என்ன இது பண்ணிட்டாங்க. இல்ல ஆனா நீங்க ரொம்ப நம்புவீங்களோ எல்லாரையுமே? ஆமா, நான் ஈஸியா நம்பிடுவேன். அதுக்கப்புறம் செம்ம அடி வாங்குவேன்.